நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். பிரியா தனது முதல் மாத வருமானமானது ₹15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுவே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். பிரியா earned ₹15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. Per year ku 1,500. Her expenses are ₹13,000 during the first month and expenses increased by 900 per year. How long will it take for her to save ₹20,000 per month? கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். பிரியா அப்படிங்கிறவ மந்த்லி 15,000 சேலரி வாங்குறா. சேலரி வாங்கிட்டு அதில் 13,000 செலவு பண்ணிடுறான். அவன் மாதம் வருஷத்துக்கு 900 அவளோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவள் மந்த்லி 20,000 சேமிக்கணும்னா அவள் எத்தனாவது வருஷத்தில் அவள் மந்த்லி ₹20,000 சேமிப்பா, அதாவது சேவ் பண்ணுவா அப்படிங்கிறத கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபைன் பண்ண வேண்டியது. இதை ஒரு நான் டேபிள் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சும்மா எடுத்துக்கலாம். இயர்லி சேலரி, இயர்லி எக்ஸ்பென்சஸ், இயர்லி சேவிங்ஸ் அதையும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மந்த் அவளுக்கு சேலரி 15,000. அந்த 15,000 சேலரி தான் வருஷம் ஃபுல்லாக வாங்குவா. ஓகேவா? அப்போ மந்த்லி 15,000 தான் வாங்குவா. அதை நான் எழுதிட்டேன். அவள் எக்ஸ்பென்சஸ் ஒரு மாதத்துக்கு 13,000 எக்ஸ்பென்சஸ் பண்ணுறா. அதைத்தான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்பா. ஸோ மந்த்லி 13,000 தான் எக்ஸ்பென்சஸ். அவள் சேவ் பண்ணுறது எவ்வளோன்னு தெரியும். அவள் 15,000லேருந்து 13,000 கழிச்சா அப்போ மாதம் அவள் எவ்வளோ சேமிக்கிறான்னு தெரிஞ்சிருமா? மாதம் 2,000 சேமிக்கிறான்னா அவள் வருஷத்துக்கும் கண்டிப்பாக இதே அமௌண்ட்டு தான் மாதம் சேமிப்பிச்சிட்ருப்பா. ஸோ அதுதான் இது. செகண்ட் இயர் அவளுக்கு இயர்லி 1,500 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 15,000 சேலரி வாங்கிட்டு இருந்தா. அப்போ செகண்ட் வருஷத்துலேருந்து அவள் 1,500 சேர்த்தி வாங்க ஆரம்பிச்சிருவா. ஸோ அவள் மந்த்லி சேலரி என்ன செகண்ட் இயரில் 16,500. 1,500 ஆட் பண்ண 16,500. அதுதான் இது. ஸோ அவள் எக்ஸ்பென்சஸ் 900 கூடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 13,000ல் 900 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன? 13,900 அவளோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போது அவள் சேவிங்ஸ் எவ்வளோ ஆகும்? 1,500 கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 900 எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டான். மீதி எவ்வளோ இருக்கும்? 1,500ல் 900 போச்சுன்னா 600. அப்போது போன வருஷம் 2,000 சேமிச்சிட்டு இருந்தா. இப்போ அது கூட எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேமிப்பா? 600 சேர்த்து சேமிப்பா. அப்போ 2,600. அதுதான் அவளோட சேவிங்ஸ். மந்த்லி 2,600 சேமிச்சானா இயர்லி இன்ட்டு 12 போட்டால் கிடச்சிருமா? ஸோ 2,600 மந்த்லி, பர் மந்த்துக்கு 2,600 சேமிப்பா. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர். ஃபஸ்ட் இயரு 15,000 வாங்கினா செகண்ட் இயர் 1,500 இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அந்த வர வேல்யூலேருந்து 1,500 இன்க்ரிமெண்ட் தராங்க. ஸோ அதுதான் இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணினா 18,000. ஸோ இதுதான் 18,000. இயர்லி எக்ஸ்பென்சஸ். அப்போ போன வருஷம் அவள் 13,000 லாஸ்ட்டாக 13,900 செலவு பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது அது 900 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 900 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 14,800 தான் அவளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இதேவே 12 போட்டால் இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இயர்லி சேவிங்ஸ். ஆல்ரெடி அவள் 2,600 சேமிச்சுட்டு இருந்தா ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த வருஷம் ஒரு 600 சேருமா? அப்போ 3,200. தேர்ட் இயரில் 3,200 மந்த்லி 3,200 சேமிக்க ஆரம்பிச்சிருவா. இது இயர்லி. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணலாமா? எடுத்தோன்னே சேவிங்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா அவங்க சேவிங்ஸ் 20,000 அவள் சேமிக்கணுன்னா எத்தனை வருஷம் ஆகுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இயர்லி நம்ம போகலாம். வி ஃபைண்ட் த இயர்லி சேவிங்ஸ் இன் ஏபி. அப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2வா? இது போட்டால் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருமா? அப்போ T2 என்ன? 2,600 மைனஸ் T1 என்ன? 2,000. திஸ் இஸ் அவர் T1, T2, T3. ஓகேவா? T1, T2, T3.
இதை அப்ளை பண்ணலாமா? 2600 minus 2000 equal to 3200 minus 2600. இதை பண்ண 600. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 600. ஸோ டி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஏ என்ன? 2000 ரூபாய். அது ஏ. அப்போ டி என்ன? 600 ரூபாய். டிஃப்ரென்ஸ் வந்து 600 ரூபாய். அப்போ லாஸ்ட்டாக அப்போ அப்படின்னா லாஸ்ட்டாக 20,000 அவ சேமிக்கணும்னு என்ன? அப்போ லாஸ்ட்டாக அப்படிங்கிறது தானே மீனிங்கு. அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். ln ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 டி. அப்போ ln வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 20,000 தெரியும். அப்போ 20,000 ஈக்குவல் டு ஏ வேல்யூ வந்து 2000 தெரியும் ப்ளஸ் n மைனஸ் 1 எந்த இயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ n வந்து நமக்கு தெரியாது. அப்போ n மைனஸ் 1 டிஃப்ரென்ஸ் வந்து 600ன்னு தெரியும். ஸோ 20,000 ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் n மைனஸ் 1 600. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 20,000 அந்த சைடு இருக்க 2000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20,000 மைனஸ் 2000 என்ன? 18,000. அப்போ n மைனஸ் 1 600 அப்படியே இருக்குது. அப்போது இங்கே மல்டிபிகேஷனில் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ 18,000 டிவைடட் பை 600 வருமா? அப்போ 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 6 இருக்குது. 6 வந்து 180 எவ்வளோ டைம்ஸ் போகும்? 30 டைம்ஸ் போகும். அப்போது 30 டைம்ஸ்னு எழுதிக்கலாமா? அப்போ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 13 ஆகுமா? அப்போ n ஈக்குவல் டு மைனஸ் 1 இது பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகுமா? 30 ப்ளஸ் 1 31. அப்போ அவர் n வேல்யூ இஸ் 31. ஸோ 31 இயர்ஸ் ஆகும். Therefore 31 years takes for her to save rupees 20,000 per month. அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். 31வது வருஷம்தான் அவள் வந்து மாதம் 20,000 ரூபாய் சேமிக்க ஆரம்பிப்பா. அவளோட சேலரி ரேஞ்சு இப்படி இருந்ததுன்னா 31 வருஷம் தேவைப்படும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நான் ஓவர்வியூ